வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காணவில்லை பாகம் 2. அருணின் காணாமல் போன வழக்கு ஒரு சாதாரண விஷயம் போல் தெரியவில்லை. அதற்கு பின்னால் ஒரு ஆழமான இருள் நிறைந்த மர்மம் ஒளிந்திருப்பதாக உணர ஆரம்பிக்கிறான் இன்ஸ்பெக்டர் சக்தி. அவனது கையில் இருந்த ஒரே தடம் அருணின் அறையில் கிடைத்த அவனின் பழைய மொபைல் தான். கைபேசியில் எதுவுமே இல்லை என்று முதலில் பார்த்துவிட்டு அசால்ட்டாக இருந்த சக்தி அதன் பிறகு டெலிட்டட் ஃபைல்ஸை ரெக்கவரி செய்து பார்த்தபோது ஒரு குரல் பதிவை கண்டுபிடித்தான் சக்தி. அருணின் குரல்தான். பயத்தில் நடுநடுங்கிக் கொண்டு அருண் பேசியிருந்தான். அவங்க என்னை தொடர்ந்து துரத்துறாங்க. நான் எங்க போனாலும் என்னை விடாம துரத்திட்டே இருக்காங்க. அம்மாவையும் அக்காவையும் ஏதாச்சும் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அம்மா மட்டும் பார்த்துக்கோங்க அக்கா. எனக்கு ஏதாச்சும் கண்டிப்பா ஆயிரும்னு எனக்கே தெரியுது. ஏன்னா அவங்க சாதாரண ஆளுங்கள்ல ரொம்ப ரொம்ப என்று பேசி கொண்டிருக்கும் போதே அந்த குரல் பதிவும் பாதியில் நின்று போய் இருந்தது. அந்த குரல் பதிவு திடீரென முடிந்து விட்டதும் யாரந்த அவர்கள்? ஏன் அருண் இவ்வளவு பயத்தில் இருக்கிறான் என்று மேலும் கேள்விகள் சக்தியின் மனதை ஆட்கொண்டது. ஏற்கனவே இதுவரை அவன் வேலை செய்யும் இடத்தில் அனைவரையும் விசாரித்து விட்டதால் அடுத்த நாள் சக்தி அருணின் கல்லூரி நண்பர்களை சந்திக்க முடிவு செய்தான். அருணை கடைசியா யாரு, எங்க, எப்ப பாத்தீங்க என்ற கேள்விக்கு எல்லாரும் ஒரே பெயரைத்தான் சொன்னார்கள். அனிதாவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தான். நேரில் பார்க்கல சார். அனிதா அருணின் நெருங்கிய தோழி அவள். அவளிடம் சென்று பேசும் சக்தி அனைவரும் அனிதா 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 என்றதும் நேரடியாக அந்த அனிதாவையே தேடி சென்றான் சக்தி. அவளிடம் சென்று விசாரித்த சக்தியிடம் அவள் சொன்ன வார்த்தைகள் சக்தியின் இரத்தத்தை உறைய வைத்தது. அனிதா போலீஸ் உடையில் இருக்கும் சக்தியை பார்த்தவுடன் பயந்து போய்விட்டாள். ஆனால் இவன் நிஜமாகவே கண்டுபிடிக்கத்தான் விசாரிக்கிறான் என்று புரிந்து கொண்டதும் அவள் வேலை செய்யும் இடத்தில் இருந்து ஒரு தனி அறைக்கு அழைத்து வந்து பயத்துடன் யாருக்கும் கேட்காத வண்ணம் பேசி அவனுக்கு நடந்ததை கூறினாள். சார், அருண் கடைசியா என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்திருந்தான். யார்கிட்டையும் அத கொடுக்கவோ இல்ல அதுல என்ன இருக்குன்னு சொல்லவோ கூடாதுன்னு என் மேல சத்தியம் வாங்கியிருந்தான். அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அது வெறும் ஒரு அட்ரஸ் தான். ஆனா அதையே அதுக்கு திடீர்னு எழுதி என்கிட்ட கொடுக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நீங்க சொல்லிதான் அவன் காணாம போனதே எனக்கு தெரியும். நானும் அவனுக்கு 2 நாளா கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். சார், ப்ளீஸ் சார், அருணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். அனிதாவிடம் அருண் கொடுத்திருந்த அந்த அட்ரஸ் எழுதியிருந்த காகிதத்தை சக்தி வாங்கி கொண்டு அந்த முகவரியை தேடி அந்த இடத்திற்கு சென்றான் சக்தி. அந்த முகவரியில் எழுதியிருந்தது படி போய் சென்ற இடம் நகரத்துக்கு வெளியே இருக்கும் ஒரு பழைய மியூசியம். அங்கேதான் உண்மை மறைந்திருக்கும் போல. அருண் காணாமல் போனது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் அல்ல என்ற சந்தேகத்தை இன்று உறுதியே செய்துவிட்டான் சக்தி. ஆனால் அந்த மியூசியத்தில் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது
அவனால் கனவிலும் நினைக்க முடியாத ஒன்று. அப்படி என்ன சக்தி அந்த இடத்தில் பார்த்தான் என்பதை பாகம் 3 இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. நன்றி.